الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد الحمد لله அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சூரத்துல் ஹுமஸா, அதாவது வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்று பெயர் சொல்லப்படக்கூடிய அல்லது ஹுமஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா மக்காவில் இறங்கப்பட்டது. இது அருளப்பட்டதுக்கான பின்னணி காரணம் என்று பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால தஅவாவுடைய பணி, அதாவது என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டிருந்தார். அப்போ இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைச்சி கொண்டிருக்கிற நேரம் அந்த மக்கள் இருக்கக்கூடிய காஃபிர்கள், வலீத் இப்னு முகீரா, அஹ்னஸ் இப்னு ஷரீக், இது போன்ற பெரிய காஃபிர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த வாரத்தை கண்டுட்டால், ரசூலுல்லாஹ் தாவா செய்யறதுக்காக இந்த வாரத்தை கண்டுட்டால் இவங்களுக்குள்ளால ரசூலுல்லாவுடைய குறைகளை பேசிக்கொள்ளும். அதாவது என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய குறை இல்லை, ஆனால் என்ன செய்வார், குறை பேசி திரிவார், அவரை இழிவுபடுத்துவார், தரக்குறைவாக பார்ப்பார்கள். அதே மாதிரி பேச்சுக்களாலையும் சரி நடத்தைகளாலும் சரி, எப்படி அந்த உருவத்தை உயர்த்தி பார்க்கறது, அண்ணன் வாரார் அப்படின்ற மாதிரி அது வாரார், அவர் பேசுகிறார் அப்படின்ற அமைப்பில் அந்த தஅவாவுடைய ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம் இவங்களுக்குள்ளால பேசிக்கொள்வார், அவரை தரக்குறைவாக பேசுவார். அப்போ அப்படிப்பட்டவர்களை எச்சரித்து, அந்த பண்புகள் யார்கிட்ட இருக்குதோ அவர்களை எச்சரித்து தான் இந்த சூறா இறங்கிது. அப்போ அல் குர்ஆனில் சில பண்புகளை சில சூறாக்கள் என்ன செய்திருக்குது, சில பண்புகளுடையவர்கள் சபித்து வயல் என்று அந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் தஆலா இறக்கிக்கிறார். அதில் அப்படி இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஹுமஸா என்பது. அதாவது இந்த பண்புடையவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், அழிவுண்டாகட்டும், அவர்கள் நாசமாகட்டும் என்பதா அல்லாஹ் சபித்து இறக்கிய சூறா தான் இந்த சூரத்துல் ஹுமஸா. அப்போ அந்த பண்புகள் என்ன, அந்த பண்புடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எல்லாம் இந்த சூறா எங்களுக்கு சொல்லுது. அப்போ நாங்கள் தஃப்சீரை பார்க்குற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. வயல் என்று சொன்னால் நாசம், அதாவது அவர்கள் நாசமடையட்டும், அழிவடையட்டும். அதே மாதிரி அவர்களுக்கு இன்னும் வயல் என்று சொல்கிற நேரம் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை என்பதாகவும் சில கருத்துக்கள். இப்போ பொதுவான கருத்து என்னன்னு சொன்னால், வயல் என்றால் நாசம், நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஹுமஸா லுமஸா என்று சொல்வது வந்து செய்தி, அதாவது குறை கூறி புறம் பேசி திரிபவர். ஒரு கருத்து தான், இரண்டு சொற்கள். அதாவது புறம் பேசி திரிகிறவன், அது எங்களுடைய வாயால புறம்